நடிகர் விஜயகாந்த் இந்த பெயரை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது. சினிமாவில் நுழைந்து தனக்கான தனித்த உடல் மொழி, ஸ்டைல், வசன உச்சரிப்பு, நடிப்பு என அனைத்திலும் முத்திரை பதித்தவர். நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் பீக்கில் இருந்த போது சினிமாவுக்குள் நுழைந்து தனக்கென தனி ரசிகர் படை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த். அவ்வாறு அவர் செய்தது சாதாரண விஷயமில்லை என்பது பலரும் ஒத்துக்கொண்ட உண்மை. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கி முழு ஓய்வு பெற்றார். பிறகு உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த வருடம் உயிரிழந்தார். இதற்கிடையே விஜயகாந்தின் மகன்களில் ஒருவரான விஜய் பிரபாகரனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. நடிகர் விஜயகாந்தின் உடல்நிலை தொடர்ந்து மோசமானதால் அவரது திருமணம் நடக்கவில்லை என்று கூறப்பட்டது. இந்த சூழலில் விஜய் பிரபாகரன் திருமணம் எப்போது நடக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் முடிந்த பிறகு பிரபாகரனின் திருமணம் நடக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது அடுத்த மாதம் திருமணம் நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறதாம். இதில் தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாம். தளபதி விஜய் அவர்களை நேரில் சந்தித்து விஜய் பிரபாகரன் அழைப்பு கொடுத்துள்ளார். தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை தன் அடுத்த பட இயக்குநராக தேர்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குநராகவும் ஹெச் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குநர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளைய தீர்ப்பு தான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் ஹெச் வினோத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.